ஆசிரியர் சொன்னாரு, திராவிட சித்தாந்தம் இருக்கு, அதனால இந்த பாட்டெல்லாம் ஜாதி பாட்டெல்லாம் போட்டுருக்காரு. அவர் திராவிட சித்தாந்தம் இல்லை, மனித சித்தாந்தம் இருக்கு. திராவிட சித்தாந்தம் இருந்தா ஒரு குருக்களோட பையனை தான் ஹீரோ இருக்க மாட்டார். ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆகிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம், நம்பிக்கை சித்தாந்தம், சம தர்மம், இது சமூக நீதி, இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை. வாழ்த்துக்கள். ஆதித்ய குமார் அவர்கள் வந்து கரெக்டா ஏழை பாராட்டினார். படங்கள்ல வந்து நம்ம சமூக அக்கறை காட்டணும், படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும், நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும், நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும். அவன்தான் உண்மையான கலைஞன், சமூகத்தின் மீது அக்கறை உள்ள கலைஞன். படம் ஓடினா போதும், இப்படி ஒரு பண்ணி எடுத்து போயிட்டு ஒரு பாட்டு வீட்டு வச்சு படம் ஹிட்டான போதும், வசூலாக போதும்னா அது வந்து கலைஞன், அது வியாபாரி. நல்ல கலைஞர்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும். ஆனா அந்த ஜாதி கேட்கிறான் பாடல் ஒவ்வொரு வரிக்கும் சூப்பர். அது ஒரு மனுஷனை மதிக்கணும், ஜாதியை தீ போட்டு மிதிக்கணும். ஒரு எளிமையான வரி, ஆனா ஜாதியை தீ போட்டு மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு கோபம் எல்லாம் இந்த வரி இருந்துச்சு. இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா ஒரு அறிக்கை கொண்டு வராங்க, ஜாதி ஒழிக்கிறது, இந்து மதி அழிக்கிறது. ஜாதி படத்துக்கு ரொம்ப தான். இன்னொரு படத்துல பெரியார்லாம் கட்டினார், நல்ல விஷயம். கலைஞரை கட்டினாரு, எம்ஜிஆரை கட்டினாரு. ஆனா ஒரு பெரியாரோட தாக்கம் அது இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நாட்டில் என்ன பண்றோம், பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த அது இல்லை. சமூக சீர்திருத்தம், ஒரு பகுத்தறிவாளன், மூட நம்பிக்கை எதிரானவர் பெரியார். ஆனா இன்னைக்கு காலம் இன்னைக்கு என்ன சொல்றோம், பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் நாத்தியம் ஆகிட்டார், சாமி இல்லைன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். பெரியார்னா அவர் சாமி இல்லைன்னு சொல்றாரு, கடவுள் கும்புற முட்டாள்னு சொல்றவர், அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர். எது உங்க சுயநலத்துக்கும் உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் ஏன் பெரியார் நீங்க அடக்கிட்டாங்க. பெரியார் ஒரு சமூகத்துல மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி, பெண்ணடிமைக்கு எதிரானவர், ஜாதி வேணாம்னு சொன்னவர், ஜாதியை ரோட்ல அடிக்கணும் குரல் கொடுத்தவர், அதுக்காக வாழ்ந்தவர். ஒரே கேள்விதான், பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி அமைப்பு இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி சங்கம் இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதி கட்சி இருந்ததா? பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது, ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா? அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சாரு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டீங்க. ஜாதி அமைப்பு ஒரு பக்கம், ஜாதி சங்கம் ஒரு பக்கம், ஜாதி கட்சி ஒரு பக்கம், ஒரு ஜாதிக்கு ஒரு தலைவர் ஒரு பக்கம். ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் அரசியல் லாபத்துக்காக போஸ்டர் போட்டாலே அது பெரியார் பண்ற துரோகம். தயவுசெய்து பெரியார உங்க ஜாதிக்கு உங்க கோட்பாடுக்கு அடக்காதீங்க. அவர் பறந்து விரிந்த பகுத்தறிவாளன். அவர் நாத்தியம், பெரியார் சாமியில. அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரான இருக்காரு, அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல. மூட நம்பிக்கை வேற, பக்தி வேற. மூட நம்பிக்கையில நம்ம மாற்றிக்கலாம், சாமி மாற்ற முடியாது, சாமி அழிக்க முடியாது. நம்ம பழக்க வழக்கங்கள், நம்ம வழிபாட்டு முறைகள்ல சரி இன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு ஒத்துக்கிறோம். இன்னைக்கு சில வழிபாடுகள்ல மூட நம்பிக்கைகள் இருக்கு, அதைத்தான் ஒழிக்கணும் தவிர ஜாதியெல்லாம் சாமி ஒழிக்க முடியாது. ஜாதி நம்ம மாணவர்களுக்கு ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம். இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்களா ஸ்கூல்ல ஆசிரியர் ஜாதி பார்த்து போடணுங்கிறார். மாணவர்களுக்கே ஜாதி வேணுங்கிறான், நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்தந்த பகுதியில் ஜாதி பார்த்து ஆசிரியர் போடுனா என்னது? அப்ப நீங்க ஒன்று பண்ணுங்க, ஆசிரியர்கிட்டையும் சேரும்போது அவரும் ஜாதி சென்று வாங்க, நாடு நாசமா போகும்.
மாணவர்கள் ஜாதி சான்று வாங்குறதே வேறு. ஓகே, அது சில விஷயங்களுக்காக வாங்குறாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும், எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்துல ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. மதம் அப்படிங்கிறது பொதுவாக விண்ணப்பம், பேரு, அப்பா, முகவரி, எந்த நாடு, மதம், ஜாதி எல்லாம் வரும். ஜாதி தூக்குங்கிறேன். ஜாதி சென்ற ஜாதி தூக்குங்க. யாருக்கு ஜாதி தேவைப்படுதோ, யாருக்கு ஜாதியை விட்டு சலுகை தேவைப்படுதோ அவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில ஜாதி சான்றிதழ் கொடுத்து நீ சலுகை வாங்கிக்கிறீங்க. முடிச்சல. நான் எனக்கு என் பிள்ளைங்க ஜாதி தேவைன்னா நான் விண்ணப்பத்தில் பூர்த்தி பண்ண மாட்டேன். அப்ப எவன் ஜாதி ஒழிக்க நினைக்கிறானோ அவன் அந்த ஜாதி சான்றிதழ் அந்த விண்ணப்பத்துல ஜாதி பெற நிரப்பாதீங்க. யாருக்கு ஜாதி ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுகிறது குற்றம் இல்லை, அது ஒரு இது இல்லை. பொருளாதார ரீதியாக நிறைய பேர் இருக்காங்க. அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியா ஜாதி கொடுத்து அந்த சலுகை பெற்றுக்கொள்ளட்டும். இலவச புக்கா பெற்றுக்கொள்ளட்டும், இலவச சீருடையா பெற்றுக்கொள்ளட்டும், தப்பே இல்லை. எல்லாத்தையும் ஜாதி கேட்காதீங்க. யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி பண்ணிக்கட்டும். ஜாதி கொஞ்சம் குறை இருக்க ஒரு வழியா இருக்கும். இப்ப ஆசிரியருக்கு ஜாதி கேட்டா எங்கேயும் முடியும். இப்போ மாணவருக்கும் ஜாதி கேட்கறது, ஆசிரியருக்கும் ஜாதி கேட்கறது. அப்ப இது மாதிரி எத்தனை உடம்பு எப்படி ஜாதி ஒழிக்க முடியும்? திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்துல இருந்து ஜாதி ஒழிப்புக்கு கோல் கொடுக்குது. அரசியல் இல்ல, அரசியல் ஜாதி வளர்க்குது. ஓட்டுக்காக ஜாதி வளர்க்குது. ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது. எந்த பகுதியில எந்த ஜாதி அதிகமாக இருப்பானோ அங்கே அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது. எப்படி ஜாதி ஒழியும்? நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக தமிழ் திரையுலகில் எடுத்துருக்கோம். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம். தமிழ்நாட்டுல ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம். இப்போ நாட்டுல ஒரு பெரிய ஒரு வெக்கக்கடை சொன்னா, யாரு ஜாதி வேணாங்கிறானோ அவனை ஜாதி வெறியன்றாங்க. எவன் ஜாதி இருக்குறானோ அவனை சமூக நீதிங்கிறாங்க. எப்படி பேச முடியும்? இன்னைக்கு ஏஎல் ராஜா ஜாதி வேணாங்கிறாரு, ஜாதி கூட விதிங்கிறாரு. இவர் என்னன்னா ஜாதி வெறியன். ஏன் ஜாதி தான் உசக்தி, ஏன் ஜாதி தான் அப்படி ஜாதியை பேசுறவங்க ஜாதி வெறியன். முதல்ல சினிமாக்காரருக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒழியும். யாரும் வேஷமா போடாதீங்க. எங்களுக்குள்ள உணர்வு வேதம் முடிவு இல்லையா? பாலு தேவர் அடிப்பாரு சத்யராஜ். இந்த பையன் கேட்பான், பாலுங்கிறது உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க பட்டமா? ஒரு அறை. அதோட என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன்? இது எத்தனை விஷயங்கள் முன்னாடி தம்பியில பாட்டு சொல்லலையா? எம்ஏ கணேசன் ஒரு கர்நாடக பாடகர். அவர் ஒரு சமூகத்தை, அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். அவர் பையன் கமலஹாசன் எங்கேயோ சேர்வாரு, தாழ்த்தப்பட்ட மக்களோட போய் சேர்ந்துருவாரு. இதனாலேயே அப்பனுக்கு வெளியே கொடுப்பாரு. கருத்து எல்லாத்தையும் சொல்லி பாரதிதாஸ் இருக்காரு, வாரசி இருக்காரு, கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் முந்தா முடிச்சு தொழில் முடிச்சு எத்தனையோ படங்கள் குடும்ப பங்கன கதை எடுத்துட்டாரு. ஆனா இது நம்மால் இன்னொரு படம், ஒரு முடிவெற்ற பையன் பாக்கியராஜ் ஒரு பிராமண பொண்ணை காதலிப்பார். கடைசியா அந்த பிராமண பொண்ணோட அப்பாவே ஜாதி தூக்கி போடுவார். அதான் சமூகம், அது ஜாதி தூக்கி போடுறது. இப்படி எத்தனையோ படங்கள் ஜாதிக்கு எதிராக ஜாதி தூக்கி போடுற படம் எத்தனையோ வந்திருக்கு. போய் சொல்றது சினிமாக்காரனுக்கு உள்ள அந்த ஜாதி வெறுப்பு, ஜாதி ஒழிக்கணுங்கிற நினைப்பு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் வந்தாலே ஜாதி ஒழியும் ஒழியும் ஒழியும். இந்த சூரியனும் சூரியகாந்தியும் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் பெரிய ஒரு வெற்றிப்பட இயக்குனராக உருவாக வேண்டும். நடித்த விக்ரம் கதாநாயகன், ஸ்ரீஹரி, பப்புக்குட்டி, நம்ம ரவி பிரியன், அனைவரும் நடிகரும் சரி டெக்னீஷியனும் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக, வெற்றிப்பட தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும். வாழ்த்து. நன்றி, வணக்கம்.